ஏசப்பாவோட காலில் விழுந்துட்டு சொல்கிறாரு, என் பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்கா, இப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்கள் கையை மட்டும் வச்சு ஒரு ஜெபிச்சா போதும், என் பொண்ணு நல்லோக்கியம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாரு. உடனே ஏசப்பாவும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர் கூடயும் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம். அப்போ ஏசப்பா கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் ஏசப்பா என்னதான் செய்யறாரு அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் இல்லையா. அப்போ எல்லாருமா சேர்ந்து இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, யவீரோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ யவீரோட வீட்டில இருந்து ஒரு 2 பேர் ஓடி வந்து என்ன சொல்றாங்க, இனிமே போதகர்னா பாஸ்டர்ன்னு சொல்லலாம், இல்ல சொல்லித்தரவர் அப்படின்னு சொல்லலாம். ஏசப்பா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறவர் தானே. இனிமே இயேசுவை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, உங்க பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஒரு இறக்குற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்படியாவது எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது என்ன செய்யலாம், உயிரை பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்வாங்க, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாலும் பண்றதுக்கோ எதுக்கோ ஒத்துக்குவாங்க.